இருக்குது. கஸ்வா ஒட்டகத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய டாபிக்கே இருக்குது. அவ்வளவு ஒட்டகத்தை அவ்வளவு சிறப்பு. எப்பவுமே அந்த கஸ்வா ஒட்டகத்தை சலாசம் போவாங்க வருவாங்க. ஒரு தடவை ஒரு திருடன் அந்த கஸ்வா ஒட்டகத்தையும் இன்னும் சில ஒட்டகத்தையும் சில அடிமை பெண்ணும் திருடிட்டு போயிட்டான். திருட்டு போயிட்டு நைட்டு அந்த பெண்ணு ஒரு அடிமை பெண்ணும் சில ஒட்டகத்தையும் திருடிட்டு போயிட்டான் ஒரு திருடன். அதுல அந்த கஸ்வா ஒட்டகம் ஒண்ணு சலாசம் ஒட்டகத்து பேர் கஸ்வா திருடி போயிட்டான். அப்போ அந்த பெண்ணு நைட் திருடனுக்கு தெரியாம எந்திரிச்சு எந்திரிச்சு ஒவ்வொரு ஒட்டகத்தையா மதினாக்கு இப்படியா போயினா அங்க முகமது இருக்கிற நம்ம தப்பிச்சுக்கலாம் சொல்லி ஒவ்வொரு ஒட்டகத்தை அவுக்க போறாங்க. எல்லா ஒட்டகம் கத்துது, திருட ஒட்டகம் கத்துது. அப்ப என்ன கத்துதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஒட்டகம் பாக்குறேன். கஸ்வா ஒட்டகம் மட்டும் கட்டவும் இல்லை கத்தவும் இல்லை. உடனே அந்த ஒட்டகத்தை ஏறி உட்காந்துட்டாங்க. யாரு? அந்த அடிமை பெண் ஒட்டகத்தை ஏறி உட்கார்ந்த உடனே சத்தமே போடாம அமைதியா போகுதான். இவங்க ஒரு பக்கம் ஏக்குறாங்க. ஆனா அது நேரா மதினா நோக்கே போகுது. இவங்க நேயத்தும் அந்த அடிமை பெண்ணுடைய நேயத்தும் மதினாக்கு போலதான். ஆனா அந்த கஸ்வா ஒட்டகம் நேரம் மதினாக்கே போகுது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாம் சலாசம் எங்க இருப்பாங்களோ அங்கதான் போலாம். அதுக்கு உத்தரவு அல்ல அதுதான் கொடுத்துறான். எங்க போனாலும் சுத்தி கடைசி மதினாக்கு வந்துடும். வீட்டுல ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், ஒரு புறா வளர்க்குறோம். நீங்க எங்கேயாவது போய் விட்டீங்கன்னா திரும்ப அந்த புறாவும் அந்த ஆடு மாடும் திரும்ப இரவுல அந்த சொந்தக்கார வீட்டுக்கு தான் வரும். அவனோட வீட்டு ஓனர் தான் வரும். அதே மாதிரி கஸ்வா ஒட்டகம் எங்க போனாலும் சுத்தி கடைசி மதீனாவுக்கு தான் வரும், சலாசம் தர்பாருக்கு தான் வரும். அப்படிப்பட்ட அந்த கஸ்வா ஒட்டகத்தை அந்த அடிமை பெண் மேல ஏறி உட்காந்து ஓட்ட செலுத்துறா. நேரா மதீனாவுக்கு வருது, சலாசம் தர்பாருக்கு வந்து நிக்குது. வரும்போது அந்த பெண்ணு நேத்து வச்சுட்டாலாம். இருட்டுல எங்க போறன்னு தெரியல. அப்ப அந்த கஸ்வா ஒட்டகத்து மேல உட்காந்து அந்த பெண்ணு நேத்து வைக்கிறானா. ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணு சொல்றாலாம், நான் மட்டும் நல்லபடியா எந்த சேதமும் இல்லாமல் மதீனாக்கு மட்டும் போய் சேர்ந்துன்னு சொன்னா நான் உட்காந்து இந்த ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்க்கு பலி கொடுப்பேன் அப்படின்னு நேத்து வச்சுட்டா. குர்பானை கொடுத்து நீத்து வச்சுட்டு அந்த பெண்மணி வரா. மொந்தோடு மதினாக்குள்ள இறந்தோடனே பகலாடி விடிஞ்சிருது. அப்ப சலாசம் பாக்குறேன், என் ஒட்டகமாச்சு கஸ்வா, என் ஒட்டகம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்களா, நான் இந்த ஒட்டகத்தை அல்லாஹ்க்கு குர்பானைக்கு நேத்து வச்சுட்டேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல. அப்ப சலாசம் சொல்றாங்க, ஏமா இந்த ஒட்டகம் என் ஒட்டகம் உனக்கு சொந்தம் இல்லை, நீ எப்படி நேர்த்து செய்யக்கூடாது, நீங்க நேர்ச்சி செய்ய தேவையில்லை. அப்பதான் இந்த சட்டத்தையே அந்த சட்டத்தை சலாசம் பாஸ் பண்றாங்க. ஒரு பொருள் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னா அந்த பொருள் மீது நீங்க நேத்து வைப்பது கூடாது. அப்படி நேத்து வச்சாலும் அது செய்யறதுக்கு அவசியம் கிடையாது என்பதாக அறிவிக்கிறாங்க. ஒட்டகம் உனக்கே சொந்தம் இல்ல, நீ எப்படி குர்பானி கொடுக்க நேத்து வைக்கிற? குர்பானி கொடுக்க தேவையும் இல்லை, குர்பானிக்கு அவசியம் இல்லை, அது கூடாது என்பதாக சலாசம் அப்பதான் சட்டத்தை கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட கஸ்வா ஒட்டகம் சலாசம் மௌத்தா போனதை அப்படியே பாக்குது. மௌத்தா போனதை பாக்குறாங்க, தூக்கிட்டு போறதை பாக்குது, அந்த ஒட்டகம் பாக்குது, அடக்கம் செஞ்ச இடத்த பாக்குது. பார்த்து உக்கி உருகி போய் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே இருக்குது. ஒரு கட்டத்துல பல மாதம் சாப்பிடாமலே ஒட்டகம் கிடைக்குது. தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எங்கேயுமே போல. அந்த சலாசம் தர்பாரையே பார்த்து அப்படியே உக்கி உருகி போய் இருக்குது. நாளடைவுல சஹாபாக்களும் பசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசிட்டு சஹாபாக்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒட்டகம் கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. அப்படியே உக்கி உருகி மதினா அந்த ரவுலா சரிவையை பார்த்து அப்படியே மௌத்தா போச்சு. வரலாற்றை பதிவு செய்யறாங்க. இன்னும் அதிசயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் மட்டுமே அடக்கம் செஞ்ச ஜன்னத்துல் பக்கியில, ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தான் பேரு, மதீனா ஜன்னத்துல் பக்கி, மனிதர்கள் மட்டுமே அடக்கம் செஞ்ச ஜன்னத்துல் பக்கியில அந்த ஒட்டகத்தையும் அடக்கம் செஞ்சாங்க. வேற எந்த விலங்கையும் அடக்கம் செய்ய